வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குஹா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேதை பொருத்தம் மிக மிக அவசியமா, அந்த பொருத்தம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி இருந்து அதை என்கிட்ட கேட்டார். வேதை பொருத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் பார்க்க போனீங்கன்னா திருக்கணிதத்தில் தான் வேதை பொருத்தம் இருக்கே ஒழிய வாக்கிய கணிதங்களில் வேதை பொருத்தம் பெரும்பாலும் பார்க்குறதில்ல. வாக்கிய பஞ்சாங்கங்களில் நாடி பொருத்தம்னு ஒன்று இருக்கும். இதில் திருக்கணிதத்தில் வேதை பொருத்தம்னு ஆரம்பத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வேதை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, வேதனையை தருவது தான் வேதை. அதாவது வேதனை அப்படிங்கிறது தான் இங்கே வேதையாகவே வருது. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்கள் என்றைக்குமே பொருத்தமாகவே இருக்கிறதில்ல. அதாவது ஒரு இல்லற வாழ்க்கைக்கு தேடக்கூடிய துணையாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதே மாதிரி ஒரு நல்ல நட்பாக இருக்கக்கூடிய நண்பர்களை தேடுவதாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு தொழில் நம்ம பண்ணும்போது அந்த பார்ட்னராக வரக்கூடியவங்க பூராமே நம்மளுக்கு ஒத்து வரக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தால் அவர்களால் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பு கொடுக்கறதில்ல. திருக்குறளில் சொன்ன மாதிரி ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறைதான் சாம் துயரம் தரும் அப்படின்னு சொல்லி குறளில் திருக்குறளில் ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது ஒரு நபரை பற்றி ஆராயாமல், அதாவது நன்றாக ஆராயாமல் நம்ம ஒரு பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஒரு நட்பு ரீதியாகவோ அவர்களை நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லை அவங்க நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அது கடைசியில் இறப்பு ஏற்படக்கூடிய நிலையை கூட ஒரு மனிதனுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறத மிக அருமையாக அந்த குறளில் அவர் சொல்லியிருப்பார். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள், அதாவது ஒரு நல்ல நண்பன் தீமை இல்லாத ஒரு நல்ல சொல்லி ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் அதுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அமையணும். அப்போ அந்த நண்பர்கள் அமையணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நண்பருக்கு அமையக்கூடிய நண்பரோ துணைவரோ துணைவியோ யாராக இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுக்கு பாதிப்பை வேதையை தரக்கூடாத நட்சத்திரங்களாக இருக்கணும். இந்த வேதை உள்ள நட்சத்திரக்காரங்க கூட நம்ம இணையும் போது அல்ல நட்பு வைக்கும்போது பார்க்க போனீங்கன்னா துன்பத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் வேதையாக வரும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு அனுசம் வேதையாகவும், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு விசாகம் வேதையாகவும், ரோஹிணிக்கு சுவாதி வேதையாகவும், திருவாதிரைக்கு திருவோண நட்சத்திரம் வேதையாகவும், அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசத்துக்கு உத்திராட நட்சத்திரம் வேதையாகவும், பூசத்துக்கு பூராட நட்சத்திரம் வேதையாகவும், அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்திற்கு மூல நட்சத்திரம் வேதையாகவும், மகத்துக்கு ரேவதி வேதையாகவும், அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வேதையாகவும், உத்தரத்துக்கு பூரட்டாதி வேதையாகவும், அதே மாதிரி ஹஸ்தத்துக்கு சதயம் வேதையாகவும், மிருகசீடத்திற்கு சித்திரையும் அவிட்டையும் வேதையாகவும், அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரைக்கு மிருகசீரிசமும் அவிட்டமும் வேதையாகவும், அவிட்டத்துக்கு சித்திரையும் மிருகசீடமும், இந்த மாதிரி மாறி மாறி இந்த நட்சத்திரங்கள் வேதைகளை, அதாவது துன்பங்களை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்குது. அதனால் நாம் ஒருத்தரை இல்லற வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியாக தேர்ந்தெடுக்கிறதாலும் இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா வாழ்க்கை நன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இப்போ இதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா 27 நட்சத்திரமுமே ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு சாதாரண வேதை நட்சத்திரங்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு 3 வேதை நட்சத்திரங்கள் இருக்குது. எது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த சமூக வேதை, தட்சிண வேதை, வாம வேதைன்னு சொல்லி ஒரு 3 வேதை நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறான்னு சொன்னான்னா அந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுமே நற்பலனை தரும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இடைஞ்சல்களை கொடுக்கும், மன ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும், தொந்தரவுகளை உண்டு பண்ணும், கோர்ட்டு கச்சேரியை ஏற்படுத்தும், வம்பு வழக்கு சண்டை சச்சரவு உருவாக்கியும், அல்லது உயிரை கூட பாதிக்கக்கூடிய நிலை ஒரு சில நட்சத்திரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதனால் இதில் இந்த நான் சொன்ன மாதிரி பார்க்க போனீங்கன்னா வாம வேத, சமூக வேத, தட்சிண வேத, இந்த வேதைகளில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பெரும்பாலும் அவர்களுக்கு இடர்களையும் இன்னல்களையும் தான் வந்து ஏற்படுத்துமே ஒழிய நல்ல நிலையை வந்து உருவாக்கி தர்றதுக்கான வாய்ப்பு இயல்பாகவே இல்லை. அதனால் ஒரு ஜாதகத்தில் வந்து ஜாதகங்கிறத விட ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல இல்லறத்தை தேடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல கூட்டு தொழிலை தேடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல வேலையாளை வேலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திர வேதைகளை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்தீர்கள்னா உங்களுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக முன்னேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.